Hello students, 12th computer application நம்ம important 2 mark question, 3 mark question, 5 mark questions பார்க்க போகிறோம். First midterm examsக்கு chapter 1 இருந்து chapter 5 வரையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மேக்ஸிமம் போர்ஷன் வந்துடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்க்கு 4 சாப்டர் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன, 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன அப்படின்றத நான் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் சாப்டரில் பாருங்கள், உங்களுக்கு ரோமன் லெட்டர் 2ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன் டிஃபைன் மல்டிமீடியா வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன் டிஃபைன் அனிமேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் எக்ஸ்பிளைன் இன் ப்ரீஃப் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் அவுட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், வீடியோ மூணுமே பார்த்துக்கோங்க, மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம். ஸோ இதில் 2 டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 டீட்டெயிலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபைல் ஃபார்மேட் இன் மல்டிமீடியா ஃபைல்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் கொஷின் பல்லூடகம், அடுத்தது செகண்ட் கொஷின் பல்லூடக கூறுகளை பட்டியலிடுக, அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் அசைவூட்டல் வரையறு 2 மார்க்ஸில். அடுத்த பகுதி ஈல 3 மார்க்ஸில் உங்களுக்கு 3 கொஷின்ஸுமே படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 5 மார்க்ஸில் இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. லெசன் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு fourth one how do you create your new document in PageMaker important. Next fifth one what is a paste board in PageMaker important. Seventh one differentiate ellipse tool from ellipse frame tool, very important. Eighth one what is text editing important. Ninth one what is threading text block important. 10th one how do you insert your page in PageMaker. So இதெல்லாமே important. 1 4 5 7 8 9 10. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா first question what is PageMaker, explain its uses. அடுத்தது fourth one how do you rejoin split blocks important. Sixth one master page important. Seventh one page numbers in master pages important. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 3ல் செகண்ட் அண்ட் தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம், ரைட் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா எ ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூல். ஸோ 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன. அடுத்து ஃபோர்த் ஒன் பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஒட்டுப்பலகை என்றால் என்ன. அடுத்து செவன்த் ஒன் எலிப்ஸ் டூல் மற்றும் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் வேறுபடுத்துக. 8th ஒன் உரை பதிப்பித்தல் என்றால் என்ன. அடுத்தது 9th ஒன் தொடர்புள்ள உரை தொகுதிகள் என்றால் என்ன. பேஜ் மேக்கரில் புதிய பக்கங்களை எவ்வாறு செருகலாம். இது எல்லாமே 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. பேஜ் மேக்கர் என்றால் என்ன, அதன் பயன்கள். அடுத்து 4th கொஸ்டின் பிரிக்கப்பட்ட உரை தொகுதியை எவ்வாறு சேர்ப்பாய். அதுக்கடுத்து 6th ஒன் மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன. அடுத்து 7th ஒன் மாஸ்டர் பக்கத்தின் பக்க எண்களை எவ்வாறு சேர்ப்பாய். அடுத்து 5 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 2 and 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு லெசன் 3 பாருங்கள். லெசன் 3ல் கொஷின் நம்பர் 1 டிஃபைன் டேட்டா மாடல் அண்ட் லிஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் யூஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 2 டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டம். அடுத்து 4th ஒன் லிஸ்ட் எனி 2 DDL அண்ட் DML, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th ஒன் வாட் ஆர் த ACID ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்தது 8th டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL MySQL. அதுக்கடுத்தது 9th ஒன் வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் லிஸ்ட் இட் டைப். ஓகே, அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ஆன் எவால்யூஷன் ஆஃப் DBMS இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 4th ஒன் லிஸ்ட் எனி 5 ப்ரிவிலேஜ் அவைலபிள் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 5th ஒன் DBA டு கண்ட்ரோல் த என்டையர் டேட்டா பேஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 5 டீட்டெயில் இருக்குது. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ் ஆன் வேரியஸ் டேட்டா பேஸ் மாடல் அவைலபிள் இன் DBMS. அடுத்து தேர்ட் கொஷின் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் DBMS. அடுத்து 5th கொஷின் எக்ஸ்பிளைன் த DDL கமாண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் SQL. ஸ்லோலானஸாக இருக்கவங்க 1 3 5 படிச்சுக்கோங்க. டாப்பராக இருக்கவங்க 4th கொஷினும் படித்து வச்சுக்கோங்க. இதில் தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் தரவு மாதிரியை வரையறு மற்றும் தரவு மாதிரி வகைகளை பட்டியலிடவும். அடுத்து செகண்ட் கொஷின் கோப்பு செயலாக்க முறையின் சில குறைபாடுகள் பட்டியலிடுக.
அடுத்து 4th கொஷின், ஏதேனும் 2 DDL மற்றும் DML கட்டளைகளை அதன் கட்டளை அமைப்புடன் பட்டியலிடுக. அதுக்கடுத்தது 5th ஒன், ACID பண்புகள் யாவை. அதுக்கடுத்தது 8th ஒன், SQL MySQL இடையேக்கான வேறுபாடுகள். அடுத்து 9th கொஷின், தரவு தள உறவு நிலைகளின் வகைகளை பட்டியலிடுக. அதுக்கடுத்தது 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பரிணாம வளர்ச்சி. அடுத்து 4th கொஷின், MySQL பயனருக்கு பயன்படும் ஏதேனும் 5 சிறப்பு இயல்புகள். அடுத்து 5th ஒன், DDL கட்டளைகளையும் அதன் செயல்களையும் விவரி. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 135 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 135 அதில் 135 வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் படிங்க, டாப்பர்ஸாக இருக்கவங்க 4th சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ 1, 3, 4, 5 படிக்க பாருங்கள். ஓகே, 4th லெசன் பாருங்கள். பார்ட் 2ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் PHP. செகண்ட் ஒன், வாட் இஸ் எ டைனமிக் வெப் பேஜ். 5th கொஷின், வாட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் கிவன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள். முடிஞ்சால் 3rd கொஷின் 4th கொஷினுமே வந்து டாப்பராக இருக்கவங்க படிங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 1 to 5 தான். இருந்தாலும் 2 மார்க்ஸில் எப்படி வேணால் கேட்கலாம் இல்லையா. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் நான் சொன்ன கொஷின்ஸ் படிச்சுட்டு டாப்பர்ஸ் பேலன்ஸும் படிக்க பாருங்கள். அடுத்து 3rd ரோமன் லெட்டரில் 3 மார்க்ஸில் 4th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் PHP வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் PHP டேக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 4th கொஷின், லிஸ்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் PHP. அடுத்து 5th கொஷின், ரைட் அபவுட் த சின்டாக்ஸ் ஆஃப் PHP. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் டீட்டெயிலை பொறுத்தவரை இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டேட்டா டைப்ஸும் எக்ஸ்பிளைன் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP. ஓகே, ஸோ ரெண்டுமே நல்லா படிங்க. அதே போல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸில் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின், PHP என்றால் என்ன. அடுத்து செகண்ட் கொஷின், மாறும் வலைப்பக்கம் என்றால் என்ன. அடுத்து 5th கொஷின், எக்கோ கூற்றின் பயன் என்ன எடுத்துக்காட்டு தருக. அந்த 3rd 4th டாப்பராக இருக்கவங்க சேர்த்து படிக்க பாருங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த 3 கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் பகுதி ஈல 3rd ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின், PHPயில் உள்ள அம்சங்கள் யாவை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், PHPயின் ஒட்டின் வகைகள் விளக்குக. அடுத்து 4th ஒன், தரவு வகைகள் பட்டியலிடுக. 5th ஒன், கட்டளை அமைப்பை பற்றி எழுதுக. டீட்டெயில் இந்த 2 டீட்டெயிலுமே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம். ரெண்டுமே டாப்பரும் சரி ஸ்லோ லேர்னர்ஸும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். 5th லெசனில் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். செகண்ட் லெசனில் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் PHP இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின், ஹவு டு யூ கிரியேட் இன் இண்டெக்ஸ் அரே இன் PHP இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா second question, what is the syntax for defining a function in PHP important. Third question, how do you call a function in PHP important. அடுத்து 4th question, write short notes on an associative array important. இதில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிளும் இண்டெக்ஸ்டு அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே இன் PHP ரெண்டுமே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸும் கண்டிப்பாக இந்த 2 டீட்டெயில் படிக்க பாருங்கள். லெசன் 5 தமிழ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம். 2 மார்க்ஸில் செகண்ட் ரோமன் லெட்டரில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செயற்கூறு என்றால் என்ன. செகண்ட் கொஸ்டின், PHPயில் உள்ள செயற்கூறுகளின் வகைகள் யாவை. 5th கொஸ்டின், PHPயில் சுட்டெண் கொண்ட அணியை எவ்வாறு உருவாக்குவாய். அதுக்கடுத்தது 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், PHPயில் ஒரு செயற்கூறை வரையறுப்பதற்கான கட்டளை அமைப்பை எழுதுக. 3rd கொஸ்டின், PHPயில் உள்ள ஒரு செயற்கூறை எவ்வாறு அழைப்பாய். 4th கொஸ்டின், தொடர்புறுத்த அணி பற்றி சிறுகுறிப்பு வரைக. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் 2 டீட்டெயிலுமே நல்லா படிங்க. பயனர் வரையறைக்கும் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுகளும் விவரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், சுட்டெண் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணி பற்றி விரிவாக்க விளக்குக. இதுவுமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 5 லெசன்ஸ்க்குமே வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ண வீடியோவை வந்து திரும்ப கேட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ தயவு செஞ்சு பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காத வீடியோஸை போய் பாருங்கள். பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.